வணக்கம் நேயர்களே. இன்று மார்ச் 25, 2026 அரைவன் கிழமை. நோர்வே தமிழ் முட்டச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி ஊக்கத்தொகை, எரிபொருள் விலை, நீர்மட்டம், மின் கட்டணம். இனி விரிவான செய்திகள். கல்வி ஊக்கத்தொகை. நோர்வேயில் படித்துக்கொண்டே வேலை பார்க்கும் மாணவர்களின் வருமானம் அதிகரித்துள்ளதால் அவர்களின் கல்வி ஊக்கத்தொகை குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் உதவித்தொகை பெற்ற 300,000 மாணவர்களில் 73 விழுக்காட்டினர் இந்த பாதிப்பை சந்தித்துள்ளனர். மாணவர்கள் அதிக நேரத்தை கல்வியில் செலவிட வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் விலை. நோர்வேயில் எரிபொருள் லீட்டருக்கு 30 குரோனரை தொட்டுள்ள நிலையில் வரி குறைப்புக்கு எதிர்க்கட்சிகளுடன் ஆளும் கூட்டணியில் உள்ள சில கட்சிகளும் துணை ஆதரவு தெரிவித்துள்ளன. இறுதி முடிவு நாளை காலைக்குள் வெளியாகும். நீர்மட்டம், மின் கட்டணம். நோர்வேயின் நீர் மின் தேக்கங்களில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நீர்மட்டம் சரிந்துள்ளது. குறிப்பாக மேற்கு நோர்வேயில் நீர் இருப்பு 24.5 விழுக்காடாக குறைந்துள்ளதால் வரும் நாள்களில் மின்சார கட்டணம் மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.